வெல்கம் டு நிலாஸ் கிச்சன். இப்போ நம்ம கசகசா சட்னி செய்ய போகிறோங்க. கசகசா சட்னிக்கு தேவையானது இப்போ இது மாதிரி 5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் கசகசா. இது 25-30 கிராம் இருக்கும். இந்த ஸ்பூனில் 5 ஸ்பூன் போட்டிருக்கேன். வெங்காயம் 3 பெரிய வெங்காயம், மிளகாய் வத்தல் 4 மிளகாய் வத்தல், கருவேப்பிலை தாளிக்க, மல்லி கடைசியாக போட, தேங்காய் பூ 1 மூடி திருகி வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கசகசாவை போட்டுக்குவோம். கசகசா தீயாமல் வறுக்கணும். அதே சமயம் இதில் சடன்னு வெடிக்கும். அந்த வெடிப்பு அடங்கின அடுத்த செகண்டு நம்ம தட்டில் போட்டுடணும். கசகசா கருகுனா டேஸ்ட்டு மாறிடும். வெடிக்குது பாருங்கள். வறுத்து எடுத்தாச்சு. இது மாதிரி தீயாமல் எடுத்துக்கணும். இப்போ நம்ம மிளகாய் வத்தலை வறுத்துக்கலாம். மிளகாய் வத்தலுக்கு 1 ட்ராப் எண்ணெய் போதும். தேங்காயில் நம்ம போட்டு வறுக்கிறதுக்காக. அவ்வளோதாங்க, வறுத்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சிடலாம். தேங்காயை போட்டுடலாம். மிளகாய் வத்தலும் கசகசாவும் போட்டுடலாம். தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். தண்ணி 1 டம்ளர் ஊற்றி வச்சுக்கலாம். அரைப்பட்டுருச்சு. கசகசா சட்னி தாளிச்சிடலாம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். வெடித்து முடிச்சோன்னு தான் போடணும். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அரைச்சதை ஊற்றிடலாம். இது வயிற்று புண்ணுக்கு ரொம்ப நல்லது. கசகசா சட்னி ஸ்டமக் பெயின் இருக்கிறப்ப இந்த சட்னி செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லது. வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றும். அந்த சமயத்தில் வரமிளகாய் 1 போட்டுக்கோங்க. நிறைய போடாதீங்க. போடாமையும் சாப்பிட்லாம். காரம் வேணும் தேவைப்பட்டால் 1 போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சதை ஊற்றிடலாம். சட்னி நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சோனையும் ஆஃப் பண்ணலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இது தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம தேங்காய் சட்னி எப்படி எடுத்துக்கிறோம் அந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். தொட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எடுத்து வச்சிடலாம். இப்போ எடுத்து ஊற்றிடலாம். மல்லித்தலை போட்டுக்கலாம். இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், சட்னி கசகசா சட்னி முடிஞ்சிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.